நம்ம மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸில் ரீசெண்ட் டேஸில் டாப் செல்லிங்காக போயிட்டுருக்க ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ் அஞ்சரை பெட்டி தாங்க. இதில் மகாலட்சுமிக்கு உகந்த 9 பொருட்கள் போட்டு நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். டாப் செல்லிங்கில் போயிட்டுருக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் நம்மக்கிட்ட. இதில் போடக்கூடிய 9 பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல உயர்தர பெரிய வகை சோழி பிளாக் கலரில் சென்டரில் வந்துடுங்க. அஷ்டலக்ஷ்மிகளை குறிக்கக்கூடிய வகையில் 8 சோழிகள் வந்து, அதுக்கப்புறம் நான் ஒயிட் அண்டு எல்லோ சோழி வந்து அது கூட ஆட் பண்ணுறேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா குன்றின் மணி. அந்த காலத்தில் வந்து தங்கத்தை அளவிடுறதுக்கு, அதாவது 1 கிராம் தங்கத்தை அளவிடுறதுக்கு குன்றின் மணியை தான் பயன்படுத்துவாங்களாம். ஸோ மகாலட்சுமிக்கு மிக உயரிய பொருள் தான் வந்து இந்த குன்றின் மணி. ஸோ இந்த குன்றின் மணியும் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து வந்துடுங்க. அஞ்சரை பெட்டியில் ஒரு பெட்டி ஃபுல்லாக வந்து அது வந்துடும். அடுத்த பொருள் மகாலட்சுமிக்கு உயரிய கோமதி சக்கரம். கோமதி நதிக்கரையில் தான் இந்த கோமதி சக்கரம் வந்து கிடைக்குங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து ராமேஸ்வரத்துலேருந்து இதை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ கோமதி சக்கரமும் வந்து நம்ம 9 வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் மகாலட்சுமிக்கு உயர்ந்த தாமரை விதைகள். ஸோ இந்த தாமரை விதைகளும் வந்து நம்ம ஒரு பெட்டியில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 பொருட்கள் வந்திருக்கு. இப்போ 6வது பொருளாக 9 பிராஸ் குபேர காயின் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் குபேர பூஜை வந்து அழகாக உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாங்க. 9 காயின் வச்சு பண்ணுறதே உத்தமம் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 108 காயின்களை பயன்படுத்தி கூட உங்களோட குபேர பூஜை லக்ஷ்மி பூஜையை நீங்கள் தொடரலாம். அடுத்ததாக லக்ஷ்மிக்கு உயரிய அர்ச்சனை மலர்கள் பிராஸில் வந்து நம்ம வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து 9 ஆட் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 பொருட்கள் வந்துடுச்சுங்க. இப்போ 8வது பொருளாக சிட்டி காஜலு குட்டி குட்டி வளையல்கள் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறோம். அண்ட் 9வது பொருளாக குபேர எந்திரம் நம்மக்கிட்ட உடன்லேயும் இருக்குது. பட் இந்த பாக்ஸில் நம்ம ஆட் பண்ணுறது வந்து காப்பரில் செஞ்சுது. ஸோ இந்த குபேர எந்திரத்தை வீட்டில் வச்சு பயன்படுத்தும் போது செல்வ வளம் கொழிக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம், உண்மையும் கூட. ஸோ இந்த 9 பொருட்களும் சேர்த்து தான் 800 + 60 ருபீஸ் ஷிப்பிங் தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்ருக்கோம். பெங்களூருக்கு வேறு ஷிப்பிங், அதர் ஸ்டேட்க்கு வேறு ஷிப்பிங்க.